அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வனிதா. என் பெயர் விநாயகி. எங்கள் குழுவின் பெயர் குறுநிலை. நாங்க இன்னைக்கு அவ்வை பாட்டியோட செய்வன திருந்த செய்கிற ஆத்திச்சூடி மூலமா ஒரு கதைய இங்க சொல்ல போறோம். கதைக்கு போலாமா? ஒரு ஊர்ல ஒரு மேஸ்திரி இருந்தார். அவரு அந்த ஊருக்கு நிறைய வீடு கட்டியிருந்தாரு. எவ்வளவு அழகான வீடு, நல்ல பலமான வீடெல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு கட்டி தந்தார். அவர் ஒரு பணக்கார முதலாளி கிட்ட வேலையும் செஞ்சுட்டு இருந்தாராம். அந்த முதலாளி இவரை வச்சு நிறைய வீடு கட்டி நிறைய பணமும் சம்பாதிச்சாராம். ஊர் மக்கள் எல்லாருமே வீடு கட்டணுமா, உங்க அந்த மேஸ்திரி கிட்ட கேளுங்க, அவர் நல்லாவே கட்டி தருவாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். உழைச்சாரு எல்லா நாளும் உழைச்சாரு. ரொம்ப வயசும் ஆயிருச்சு அவருக்கு. வயசாகி காலு கையெல்லாம் வேற வலிக்க ஆரம்பிச்சிருச்சா. ஒரு நாள் யோசிச்சாரு, போதும்பா நம்ம ரொம்ப உழைச்சிட்டோம், இனிமே நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பணக்கார முதலாளி கிட்ட போய், ஐயா நான் ரொம்ப உழைச்சிட்டேன், என்னால முடியல, முட்டியெல்லாம் வலிக்குது, ரொம்ப நேரம் நிக்க முடியல, சாமானெல்லாம் தூக்குனா கையெல்லாம் வலிக்குது, அதனால நான் ஓய்வு எடுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்னதும் அந்த முதலாளி கொஞ்சம் யோசிச்சாராம். யோசிச்சுட்டு, சரி ஐயா, நான் உங்களுக்கு ஒரு கடைசியா ஒரே ஒரு வேலை தரேன், எனக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்துருங்க, அந்த வீடோட நீங்க ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட அந்த மேஸ்திரி, அடடா நாமளே ஓய்வு எடுத்துக்கலாம்னு சொல்றோம், இவர் என்னடானா இன்னொரு வீடு கட்டித்தர சொல்றாரு என்று சலிச்சுக்கிட்டு, இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லாம சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அடுத்த நாள் வேலையை ஆரம்பிச்சாராம். எப்பவுமே நல்ல தரமான பொருட்கள்லாம் வச்சு நல்ல வீடு கட்டுறவரு இப்போ ரொம்ப முடியலையா, அதனால ஏதோ சுமாரான பொருள், கையில கிடைச்ச பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒரு வீடை கட்டினாராம். அவருக்கு திருப்தி இல்ல, ஆனாலும் சீக்கிரம் முடிக்கணுமே, அப்பதானே ஓய்வு எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி கட்டியும் முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு அந்த சாவியை எடுத்துட்டு போய் அந்த பெரிய முதலாளி கிட்ட கொடுக்க போனாரு. முதலாளி சாவியை கையில வாங்கிட்டு, சீக்கிரமாவே கட்டி முடிச்சிட்டீங்களே இந்த வாட்டின்னு கேட்டாரு. அவரும் ஆமாங்க ஐயா முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும், இந்தாங்க இந்த சாவியை நீங்களே வச்சுக்கோங்கன்னு திரும்ப கொடுத்துட்டாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப சொல்றாரு, ஐயா நீங்க இத்தனை வருஷம் எனக்காக நீங்க ரொம்ப நேர்மையா உழைச்சீங்க, அதுக்கு பலனா இந்த வீடை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாராம். அதை கேட்ட அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா, ரொம்ப வருத்தமா போச்சான். எவ்வளவு அழகழகா நல்ல பலமான வீடெல்லாம் எல்லாருக்கும் கட்டி கொடுத்தோம், நம்மளுக்குன்னு ஒரு வீடு வரும்போது நம்ம வீட்டை நம்மளே இப்படி ரொம்ப சுமார கட்டிக்கிட்டோமேன்னு நொந்துகிட்டாராம். அதனாலதான் அவை பாட்டி சொன்னாங்களா, செய்வன திருந்த செய். அதாவது ஒரு வேலை எடுத்தா நம்ம அதுல முழு கவனம் செலுத்தி நம்மளோட 100% கொடுத்து பண்ணா அந்த பலன் எப்பவுமே நம்மளுக்கு இல்லைனாலும் நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால இதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட நற்பண்பு. தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். நன்றி.